கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. இந்த பகுதியில் யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு எனப்பட்ட பரிசேயனை குறித்து வாசிக்கிறோம். யூதர்குல வரலாற்றை பார்க்கும் பொழுது நிக்கதேமுவின் தகப்பன் பெயர் கொரியோன் என்றும், நிக்கதேமு ஆலோசனை சங்கம் என்று சொல்லப்படுகிற ஜூயிஷ் கவுன்சிலில் ஒரு பெரிய பொறுப்பில் உள்ள பெரிய பணக்காரர் என்றும் அறிகிறோம். நிக்கதேமு என்பதற்கு இன்னசென்ட் பிளட், குற்றமற்ற இரத்தம் என்று பொருள். இவன் இயேசுவை பார்க்க ராக்காலத்திலே வந்தான் என்பதை பார்க்கிறோம். ராத்திரியிலே இயேசுவை பார்க்க வந்தவன் என்பதை யோவான் இந்த நூலில் 3 இடங்களில், அதாவது இப்போ வாசிக்கிற 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் மற்றும் 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறார். இப்போ வாசிக்கிற இந்த அதிகாரத்தில் நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று சொல்லும் நிக்கதேமு 7ஆம் அதிகாரத்தில் பிரதான ஆசாரியரிடத்திலும் பரிசேயரிடத்திலும் இயேசுவுக்காக பரிந்து பேசுவதையும், 19ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் சரீரத்திற்கு சுகந்த வர்க்கமிட வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான் என்பதையும் பார்க்கிறோம். முந்தைய அதிகாரத்தின் கடைசி வசனங்களில் இயேசு எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த அற்புதங்களை இந்த நிக்கதேமும் கண்டதுனால தான் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று இயேசுவிடம் கூறுகிறார். தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருந்தானே அன்றி தேவகுமாரன் என்று அறியவில்லை. அவன் ஆலோசனை சங்க தலைவர்களில் ஒருவனாயிருந்தும் யூத மார்க்கத்தை போதிக்கிறவனாயிருந்தும் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தாக்கத்தோடு தான் இயேசுவை சந்திக்க ஆசைப்படுகிறான். அதனால்தான் யாரும் அறியாவண்ணம் இரவு நேரத்தில் இயேசுவை சந்திக்கிறான். இயேசு அவனுக்கு, ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொன்னதை கேட்டு, இது எப்படி சாத்தியம்? ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்று கேட்பதை நாம் வாசிக்கிறோம். அதற்கு இயேசு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்வதை வாசிக்கிறோம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டு ஜலத்தினால் ஞானஸ்நானம் எடுப்பது ஜலத்தினால் பிறப்பது. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஆண்டவரிடம் கிட்டி சேரும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியினால் நமக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்பொழுது ஆவியினால் பிறப்போம். ஜலத்தினால் பிறக்கிறது வேணால் நம்மளுடைய விருப்பப்படி இருக்கலாம். அதாவது நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு போய் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறது. ஆனால் ஆவியினால் பிறப்பது அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய தயை மட்டும் பத்தாது, தேவனுடைய பெரிதான கிருபையினால் மட்டும்தான். அது எப்போ சாத்தியம்? நாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு மனம் திரும்பி அவர்கிட்ட போனாதான், அப்போதான் அவர் பரிசுத்த ஆவியினால் நமக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இந்த பகுதியிலிருந்து நாம் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னன்னு பார்க்கலாமா? நான் தேவனுடைய ராஜ்யத்தை காண மறுபடியும் பிறந்திருக்கிறேனா? நான்
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்கிறேனா? மறுபடியும் பிறக்க நான் என்ன செய்ய வேண்டும்? இதை மூணையும் நான் என்னைக்குள்ளாரையே கேட்டுக்கணும். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ளாரையே இந்த கேள்வியை கேட்டு இதுக்கு பதில் கிடச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நீ இஸ்ரவேலில் போதகனா இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா என்று நிக்கதேமுவை பார்த்து கேட்ட இயேசு, என் பிள்ளைகளாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறார். என்ன பதில் சொல்ல போகிறோம் நம்ம? திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கு தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவாதி தேவனை நாம் கிட்டிச் சேரும்போது மறுபடியும் பிறக்கும் அனுபவத்தை நிச்சயமாய் பெறுவோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்றும், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறதல்லவா? அழிவில்லாத தேவ வசனமாகிய வித்தினாலே நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோன்னே சொல்லியாச்சு. ஆனால் நம்ம தான் இன்னும் அதை உணராமல் அந்த வேத வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்காம இன்னும் நம்ம மறுபடி பிறக்கக்கூடிய அந்த அனுபவத்தை பெறாமலே இருக்கிறோம். இந்த தபசு காலத்தில் தினமும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு முழு இருதயத்தோடு அவரை கிட்டிச் சேர்வோம். அவர் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சிப்பார். என்ன செய்வோமா? நிச்சயமாய் நம்மளை ஆண்டவர் வழி நடத்துவார்னு உறுதியாய் நம்புவோம். மறு ஜென்மத்தை எடுப்போம். அதாவது மறுபடியும் ஆண்டவருக்கேற்ற பிள்ளைகளாய் ஆவிக்குள்ளார நம்ம பிறப்போம். செய்வோமா? கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். எப்போதும் இயேசுநாதா உம்மாய் பின்பற்றுவேன் என்றே தீர்மானமாக நான் வாக்கு கொடுத்தேன். நீரென்னாய் தாங்கி காப்பீர், அப்போது அஞ்சிடேன். முன் சென்று பாதை காட்டும், நான் வழி தவறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.